என்னதான் வெயில் அந்த போடு போட்டாலும் இந்த சாயந்தர நேரத்தில் ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு குடிக்க தோணாது. ஒரு கிளாஸ் டீ குடிச்சாதான் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியே கிடைக்குது. எங்க வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா சீக்கிரமா காலி ஆயிரும். மறுபடியும் அடுத்த ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குள்ள இங்க ஸ்நாக்ஸ் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. பிஸ்கெட் வேற கேட்டே இருந்தாங்க. நான் பிஸ்கெட்லாம் வாங்கல, சரி நான் வீட்லயே பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெய் பிஸ்கெட் தான் பண்ண ஆரம்பிச்சேன். நெய் ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு 95 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். சுகர் என்ன வேணும்னா நீங்கள் 100 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டில் கூட போட்டுக்கலாம். அதோட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லா மைதா மாவும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக பிணைஞ்சா போதும். சப்பாத்தி மாவுக்கு பிணைகிற மாதிரி அழுத்தி பிணையணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக பிணைஞ்சாலே போதும். இந்த மாவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே பேக்கிங் ட்ரேல போட்டு தட்டி வச்சுக்கலாம். அவனை ஒரு 160 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த மாவுகளை வந்து 160 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பிஸ்கெட் வந்து அருமையாக ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சின்னால் தான் வந்தார். நான் ரெடி பண்ணது வந்து இந்த நெய் பிஸ்கெட். சப்போஸ் நெய் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட் வேணுங்கிறதுக்காக மைதா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.